இன்று ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி. இன்று விருத்தினி அல்லது பாப விமோச்சனி அல்லது ஜீவவார என்று அழைக்கப்படும் ஏகாதசி திதியாகும். ஏகாதசி திதியானது நேற்று மாலை புதன்கிழமை 4:44 தொடங்கி இன்று மதியம் பகல் 2:32 வரை இருக்கிறது. இந்த ஏகாதசி திதியானது விருத்தினி ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது. விருத்தினி ஏகாதசி திதியின் பெருமைகளை குறித்து பவிஷ்யோத்தர புராணத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் அரசர் யுதிஷ்டிரருக்கு இடையிலான உரையாடலில் கூறப்பட்டுள்ளது. ஒருமுறை அரசர் யுதிஷ்டிரர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் கூறினார், வாசுதேவரே, எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். தயை கூர்ந்து இந்த சித்திரை மாத தேய்பிறை ஏகாதசியின் பெயரையும் அதன் பெருமைகளை குறித்தும் எனக்கு விளக்குங்கள். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பதிலளித்தார், எனது அருமை மன்னரே, இந்த ஏகாதசியின் பெயர் விருத்தினி ஏகாதசி. இது ஒருவருக்கு இந்த வாழ்க்கையிலும் அதற்கு பிறகும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தால் ஒரு ஜீவன் தன் பாவ விளைவுகளை குறைத்து கொண்டு நிரந்தரமான ஆனந்தத்தை அடைந்து மிகுந்த பாக்கியசாலி ஆகிறான். இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் ஒரு துர்பாக்கியசாலியான மனைவியும் பாக்கியசாலி ஆகிறாள். ஒருவன் இப்பிறவியிலும் அதற்கு பின்னரும் ஆனந்தத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் அடைகிறான். அவர்கள் அனைத்து பாவ விளைவுகளும் நீங்க பெற்று பிறப்பு இறப்பு என்ற சூழலில் இருந்து விடுபட்டு இறைவனின் தூய பக்தி தொண்டை அடைகின்றனர். இந்த ஏகாதசி விரதத்தை சரியான முறையில் கடைபிடித்து மாந்தாதா என்ற மன்னன் முக்தி அடைந்தார். மேலும் துந்துமாரா போன்ற பல மன்னர்கள் இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து முக்தி பெற்றனர். 10,000 ஆண்டுகள் தவம் புரிவதன் மூலம் அடையும் பலனை ஒருவர் இந்த ஏகாதசியை கடைபிடிப்பதன் மூலம் எளிதில் அடைவார். சூரிய கிரகணத்தின் போது குருக்ஷேத்திரத்தில் 40 கிலோ தங்கத்தை தானமாக கொடுப்பதன் மூலம் அடையும் புண்ணியத்தை ஒருவர் சுலபமாக இந்த விருத்தினி ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் அடைவார். மன்னர்களில் சிறந்தவரே, ஒரு குதிரையை தானமளிப்பதை விட ஒரு யானையை தானமளிப்பது சிறந்தது. யானையை தானமளிப்பதை விட நிலத்தை தானமளிப்பது சிறந்தது. நிலத்தை தானமளிப்பதை விட எள் தானம் உயர்ந்தது. எள் தானத்தை விட பொன் தானம் உயர்ந்தது. பொன் தானத்தை விட உணவு தானிய தானம் உயர்ந்தது. உணவு தானிய தானத்தை விட உயர்ந்த தானம் எதுவுமில்லை. மன்னர்களில் சிறந்தவரே, உணவு தானியங்களை தானமளிப்பதன் மூலம் ஒருவர் தன் முன்னோர்களையும் தேவர்களையும் மற்றும் எல்லா ஜீவராசிகளையும் திருப்திப்படுத்த முடியும். ஒருவர் தன் மகளை தாரை வார்த்து கொடுப்பது உணவு தானியங்களை தானமளிப்பதற்கு சமம் என கற்றறிந்த சான்றோர்கள் தெரிவிக்கின்றனர். உணவு தானிய தானத்தையும் பசு தானத்தையும் முழுமுதற் கடவுளை சமப்படுத்துகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக அனைத்து வகையான தானங்களை விட மற்றவர்களுக்கு ஞானத்தை அளிப்பதே மிக உயர்ந்ததாகும். விருத்தினி ஏகாதசியை கடைபிடிப்பதனால் ஒருவர் எல்லாவித தானங்களின் பலனையும் அடைவார். தன் மகளை விற்று வாழ்க்கை நடத்துபவன் மிகப்பெரிய பாவத்தை செய்தவனாகிறான். அத்தகையவன் கடைசி பிரளயம் வரும் வரை நரகத்திலேயே வாழ வேண்டியவனாகிறான். ஆகையால் ஒருவன் தன் மகளை தாரை வார்க்கும் பொருட்டு எந்த ஒரு செல்வத்தையும் ஏற்கக்கூடாது. மன்னர்களின் மன்னனே, ஒரு குடும்பஸ்தர் பேராசையின் காரணத்தால் செல்வத்திற்காக தன் மகளை விற்றால் அடுத்த பிறவியில் அவர் ஒரு பூனை உடலை அடைகிறார். ஆனால் ஒருவன் தன் வசதிக்கேற்ப ஆபரணங்களால் தனது மகளை அலங்கரித்து ஒரு நல்ல வரனுக்கு தாரை வார்த்து கொடுப்பதால் தான் அடையும் புண்ணியத்தை யமராஜரின் செயலாளரான சித்திரகுப்தனாலும் கணக்கிட இயலாது. இந்த ஏகாதசியை கடைபிடிப்பவர் வெண்கல பாத்திரத்தில் உண்ணுதல், மாமிசத்தை உண்ணுதல், கீரை, தேன் போன்றவற்றை உண்ணுதல், மற்றவர்கள் சமைத்த உணவை ஏற்றுக்கொள்ளுதல் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். சூதாட்டம், உறக்கம், வெற்றிலை பாக்கை சுவைத்தல், மற்றவர்களை குறை கூறுவது, பாவப்பட்ட ஒருவருடன் பேசுவது, கோபம் கொள்வது, பொய் கூறுவது ஆகியவற்றை ஏகாதசி அன்று தவிர்க்க வேண்டும். மேலும் ஏகாதசிக்கு முன் தினத்திலிருந்தே கணவன் மனைவி தாம்பத்தியம் தவிர்க்க வேண்டும். ஏகாதசிக்கு மறுநாள் வெண்கல தட்டில் உணவு உட்கொள்ளுதல்,
மாமிசம் மற்றும் தேனை உட்கொள்ளுதல், முடி வெட்டுதல், முகச்சவரம் செய்தல், உடலுக்கு எண்ணெய் தேய்ப்பது, மற்றவர்களால் படைக்கப்பட்ட உணவை உட்கொள்ளுதல் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் சில விதிக்கப்பட்ட ஒழுங்குமுறைகளை இந்த 3 தினங்கள் மட்டுமின்றி எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டும். ஒருவர் இந்த ஏகாதசியை விதிகளுக்கு உட்பட்டு கடைபிடித்தால் தன் எல்லா பாவ விளைவுகளும் அழிந்துவிடும் என்று அவர் மிக உயர்ந்த இலக்கை அடைகிறார். ஒருவர் ஏகாதசி அன்று விழித்திருந்த பகவான் ஜனார்த்தனனை வழிபட்டால் தன் எல்லா பாவ விளைவுகளிலிருந்து விடுபட்ட வாழ்க்கையின் உயர்ந்த குறிக்கோளை அடைகிறார். யாரொருவர் இந்த ஏகாதசியின் பெருமைகளை படித்தாலோ அல்லது செவியால் கேட்டாலோ அவர் நிச்சயமாக 1000 பசுக்களை தானம் செய்வதன் பலனை அடைவார் மற்றும் தன் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுபட்டு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பரமபதத்தை அடைவார். பிருத்தினி ஏகாதசி கதை இனிதே நிறைவடைந்தது.